Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the Express J series, நம்ம எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலிடேட்டர் வந்து எதுக்கு தேவைன்னா, இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்மளோட index.mjsல வந்து நம்ம ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பாடியை வந்து வாங்குகிறோம். அண்ட் அந்த ரெக்வெஸ்ட் பாடியை வந்து நம்மளோட டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம். எசென்ஷியலி டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம். பட் இந்த கேஸில் நம்ம வந்து நம்மளோட அரேல ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ரிசீவ் ஆகிற ரெக்வெஸ்ட் பாடி கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம எந்த வேலிடேஷனும் பண்ணல. ஓகே, ஸோ நம்மளுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும்ல, இந்த ரெக்வெஸ்ட் பாடினா அது வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வேலிடேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டேட்டாவை வந்து உள்ளே புஷ் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஓகே, ஸோ அந்த வேலிடேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வேலிடேஷன் ஸ்கீமா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்கீமா படி இது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு புது பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர். ஸோ நம்ம அதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து முதல்ல டெர்மினலில் போயிட்டு npm i எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் ஷுட் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர். அண்ட் நம்ம package.jsonல போய் பார்த்தோம்னா ஓகே, எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர் வந்து ஆட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல நம்மளோட ஒரு ஸ்கீமாவை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸ்கீமாவை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு index.jsல வேலை இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த src ஃபோல்டருக்குள்ளே utils அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். யூட்டில்ஸ்னால் பேசிக்கலி யூட்டிலிட்டிஸ். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஃபோல்டருக்கு வந்து இது மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து வேலிடேஷன் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். வேலிடேஷன் ஸ்கீமாஸ்.mjs ப்ளூரல் வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம எத்தனை ஸ்கீமாஸ் எழுதினாலும் அது வந்து இந்த ஃபைல்லே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வேலிடேஷன் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, வேலிடேஷன் ஸ்கீமாஸ். சரி, இப்போ இந்த ஃபைலில் வந்து நம்ம கொஞ்சம் வேலிடேஷன்ஸை எழுத போகிறோம். அந்த பாடி இருக்கு இல்லையா, ரெக்வெஸ்ட் பாடி வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் ஃபார் அ போஸ்ட் ரெக்வெஸ்ட். அதுக்கு வந்து என்னென்ன வேலிடேஷன்லாம் தேவையோ அதெல்லாமே வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இது வந்து கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் எக்ஸ்போர்ட்னு போட்டு கிரியேட் பண்ணுறேன் பிகாஸ் we are going to use it in our index file. அதனால் இப்படி பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நான் வந்து கொடுக்குற பேர் என்னென்னா create user validation schema அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் பேர். கரெக்டாக எழுதியிருக்கேன் நான், create user validation schema. ஓகே, ஸோ அந்த கிரியேட் யூசர் வேலிடேஷன் ஸ்கீமானா என்ன அர்த்தம், ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கிரியேட் யூசர் பண்ணுறப்ப அதை நம்ம வேலிடேஷன் பண்ணுறோம். அதுக்கு கூடிய அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்கீமா தான் இது அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்போ இந்த யூசரில் வந்து நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா, லைக் ஒரு யூசரில் ஒரு கெட் ரெக்வெஸ்ட்டை போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சது அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எதுவும் வரல, ஏன்னா நம்ம முதல்ல இன்னும் ரன் பண்ணல இந்த சர்வரை. ஸோ npm run start devனு கொடுக்குறேன். I'll send the request again. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ஆல் யூசர்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மள்ட்ட யூசர் நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த யூசர் நேமுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்கீமா எழுதுவோம். ஓகே, மல்டிபிள் இருந்துச்சுன்னா மல்டிபிள் இதுக்கு நம்ம ஸ்கீமா எழுதுவோம். இப்போ யூசர் நேமுக்கு மட்டும் ஸ்கீமா எழுதலாம். ஸோ அந்த யூசர் நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு தான் நம்ம வந்து ஸ்கீமா எழுத போகிறோம். ஸோ நான் அந்த யூசர் நேமுங்கிறத காப்பி பண்ணிட்டு வந்துக்கிறேன். வந்துட்டு அதை அப்படியே இங்கே போடுறேன். ஓகே, கோலன் அண்ட் தென் கர்லி பிரேஸ். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா நாட் எம்டி அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நாட் எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அது பேர் கேட்டவுடனே தெரிஞ்சிருக்கும். இந்த யூசர் நேம் cannot be empty. யூசர் நேம் எம்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு இதை நீங்கள் புஷ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்டில் வந்து நான் பாடியில் வந்து ஏஜ் 21 மட்டும் வச்சு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி 16 ஏஜ் 21 போயிடுச்சு. பட் நம்மளுக்கு யூசர் நேமே இல்லாமல் ஒரு யூசர் வந்து கிரியேட் ஆகுது. இதை நம்ம அலோவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு வேலிடேஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து நாட் எம்டின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள எது கர்லி பிரேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எரர் மெசேஜை கொடுக்கலாம்.
ஓகே, இந்த எரர் மெசேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் எம்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எரர் மெசேஜ் வந்து அந்த இடத்துல வரப்போகுது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன், யூசர் நேம் மஸ்ட் நாட் பி எம்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதுதான். இப்போ இதே இதுக்கு நம்ம மல்டிபிள் ஸ்கீமாஸ் லைக் மல்டிபிள் ரூல்ஸ் வந்து எழுதலாம். பட் இப்போதைக்கு வந்து இந்த நாட் எம்டி மட்டும் இருக்கட்டும். நான் வந்து index.mjsல போயிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேலிடேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம index.mjsல போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் விஷயங்களை இம்போர்ட் பண்ண போகிறோம். எதுல இருந்துன்னா, நம்மளோட புதுசாக இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைல் இருக்குல்ல வேலிடேஷன் ஸ்கீமா, இதையுமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் திஸ் எக்ஸ்பிரஸ் ஐ எம் கோயிங் டு ரைட் இம்போர்ட். முதல்ல இங்கே இருக்கிற அந்த இதை இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரம் ./utils/validator.mjs. ஓகே, ஸோ அவனே வந்துட்டான். இதுக்கு அடுத்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் ஆர் எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர். ஸோ எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர்லேருந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா, 3 விஷயம் வந்து வேணும். ஃபஸ்ட்டு வந்து வேலிடேஷன் ரிசல்ட், அதுவே வருதா, இந்த வேலிடேஷன் ரிசல்ட்டுங்கிறது வேணும். அதுக்கப்புறம் வந்து மேட்ச்ட் டேட்டா அப்படிங்கிறது வேணும். அதுக்கப்புறம் செக் ஸ்கீமாங்கிறது வேணும். செக் ஸ்கீமா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டண்ட்டானது இந்த செக் ஸ்கீமா தான். சரியா? ஓகே, ஸோ இது 3 இம்போர்ட் பண்ணிட்டோம். இதுலேருந்து எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர்லேருந்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அப்படியே விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக நம்மளோட போஸ்ட் ரெக்வெஸ்ட்டுக்கு வந்துடலாம். இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்டில் இந்த ரெஸ்பான்ஸ் ஹேண்ட்லர் இருக்கு இல்லையா, ரெஸ்பான்ஸ் ஹேண்ட்லரே டெக்னிக்கலி ஒரு மிடில் வேர் மாதிரி தான். இந்த ரெஸ்பான்ஸ் ஹேண்ட்லரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்து we are going to call this function check schema. அந்த செக் ஸ்கீமாங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஆர்குமெண்ட்டாக வந்து இந்த கிரியேட் பண்ண வேலிடேஷன் ஸ்கீமாவை பாஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து நம்மளுக்கு செக் பண்ணி சொல்லும். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு கால் அண்ட் ஐ எம் கோயிங் டு பாஸ் இன் அங்கே நம்ம இம்போர்ட் பண்ண விஷயத்தை. அண்ட் அட் த எண்ட் வந்து நான் கமா போட்டுக்கிறேன். ஸோ இந்த app.postங்கிறது வந்து இப்போ 3 ரெக்வெஸ்ட் 3 ஆர்குமெண்ட் வாங்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து எந்த யூஆர்எல் எந்த ரவுட்டில் நம்ம இது பண்ணுறோங்கிறது. செகண்ட் வந்து இந்த செக் ஸ்கீமா, இது வந்து ஒரு மிடில் வேர் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லரை போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் திரும்ப இதே மாதிரி கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் எனக்கு அதே மாதிரி இதாகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து console.logல பிரிண்ட் ஆகிருக்கு. தட் இஸ் ஃபைன். அண்ட் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஒன் மோர் திங் விச் இஸ் யுவர் ரெக்வெஸ்ட் பாடி. இங்கே ஆல்ரெடி ஒரு console.log இருக்குல்ல, அதில் வந்து ரெக்வெஸ்ட் பாடியை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா, நான் மொத்தமாக அந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங் ஸ்பெசிஃபிக் அந்த ரெக்வெஸ்ட் பாடியில். சாரி, ரெக்வெஸ்ட் பாடி கிடையாது, அந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில். இதுதான் இப்போ இந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே நம்மளுக்கு console.logல வந்து வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர்னு போட்டு ஒருத்தன் இருக்கானா, எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டருக்குள்ளே நிறைய இருக்குது பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இதில் இருக்கிற இந்த எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அந்த console.log ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அகெயின் இன்னொரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் யூசர் நேம்னு இருக்குது. ஏன், நம்ம ஸ்கீமாவில் கொடுத்துருக்கிறது யூசர் நேம் தான். ஸோ அந்த யூசர் நேம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸில் பாடி குக்கீஸ் ஹெட்டர்ஸ் பேராம்ஸ் குவரிலாம் இருக்குது. ஓகே, நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்போ குவரிக்குமே நீங்கள் ஒரு இது தனியாக எழுதலாம், ஒரு வேலிடேஷன் எழுதலாம். பட் ரைட் நோ வி ஆர் நாட் லுக்கிங் அட் தட். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதை அந்த ரெக்வெஸ்ட் பாடியிலேயே வந்து அது திரும்ப வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்கு. பட் அந்த எரர் வந்து இன்னும் காட்டலை. பிகாஸ் எரர் காட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து வேலிடேட் வந்து பண்ணணும். ஓகே, நம்ம வந்து அந்த செக் ஸ்கீமாவுக்கு மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கோமே தவிர ஆக்சுவல் வேலிடேஷன் வந்து நம்ம இன்னும் பண்ணல. ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த வேலிடேஷன் ரிசல்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டு யூஸ் தட் வேலிடேஷன் ரிசல்ட், இந்த ஸ்கீமா இது வந்து மிடில் வேர் மாதிரி இங்கே கொடுத்துட்டோம். பட் இந்த வேலிடேஷன் வந்து எங்கே பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களோட
ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லருக்குள்ளே தான் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், கான்ஸ்ட் ரிசல்ட். அதில் வந்து நான் வேலிடேஷன் ரிசல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்மளோட ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் console.logல இந்த ரிசல்ட்டை வந்து நான் லாக் பண்ணுறேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அந்த ஆப்ஜெக்டில் இருக்க எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர் அந்த இதை மட்டும் எடுக்காமல் ஐ எம் கோயிங் டு கெட் த வேலிடேஷன் ரிசல்ட். ஓகே, நான் இப்போ இன்னொரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வி கெட் த எரர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பராக வந்துடுது, ஆப் இஸ் ரன்னிங் எல்லாம் ஓகே. எரர் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு அண்ட் அதில் மெசேஜ் என்ன வருது அப்படின்னா யூசர் நேம் மஸ்ட் நாட் பி எம்டின்னு வருது, பாத்தில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட், திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஓகே, மெசேஜில் கரெக்டாக நம்ம கொடுத்த மெசேஜ் இங்கே நம்ம வேலிடேஷன் ஸ்கீமாவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், யூசர் நேம் மஸ்ட் நாட் பி எம்டின்னு, அது வந்து இங்கே கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் பாத்தில் வந்து யூசர் நேம், ஸோ நம்ம யூசர் நேமுங்கிற அந்த ஃபீல்டுக்காக தான் எழுதியிருக்கோம், ஸோ அதுவுமே வந்து கரெக்டாக வருது. ஓகே, அண்ட் நம்ம செக் பண்ணுறது ரெக்வெஸ்ட் பாடியில், ஸோ அதனால் ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் இந்த console.log ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இப்போ இங்கே ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஒன்றுமே வராது. அதே மாதிரி 201 கிரியேட்டட் அப்படின்னு தான் வரும். பட் எனக்கு என்ன வரணும் ஆக்சுவலாக, எனக்கு வந்து ஒரு எரர் வரணும். ஓகே, இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து இப்படி வர்றதுக்கு பதிலாக ஒரு எரராக ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும், நீங்கள் வந்து இன்வேலிடான ஒரு டேட்டாவை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து இந்த ஏபிஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் பாட்டுக்கு 201 வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு, அப்போ எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யூசருக்கு தோணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணும், இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கண்டிஷன் செக்கை பெர்ஃபார்ம் பண்ணும். கண்டிஷன் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஆச்சு பார்த்தீங்களா இந்த ரிசல்ட்டு, இந்த ரிசல்ட் வந்து இஸ் அன் ஆப்ஜெக்ட். அந்த ரிசல்ட்டில் இருக்கிற எரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் அரே. ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை பார்த்தாலே தெரியும், இட் இஸ் அன் அரே. எத்தனை எரர்ஸ் இருக்குதோ அத்தனை எரருக்கும் தனித்தனியாக ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு அரே. ஸோ அந்த அரே வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எரர் இல்லைன்னு அர்த்தம், அது எம்டியாக இல்லை அப்படின்னா எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த தான் கண்டிஷன் தான் நான் இங்கே வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இஃப் நாட் ஆஃப் ரிசல்ட் டாட் இஸ் எம்டி, ரிசல்ட் வந்து இஸ் எம்டியாங்கிறத நான் செக் பண்ணுறேன். அது இல்லை அப்படின்னா இஃப் இட் இஸ் நாட் எம்டி தென் I am going to return a response dot sendல ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட்னு கொடுக்கறத விட முதல்ல ஸ்டேட்டஸ் கோடை வந்து செட் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் கோடில் 400ன்னு சொல்லுவோம். 400 இது பேசிக்லி எரர் கோட்ஸ் தானே. அண்ட் தென் we can just send ஒரு JSON இந்த மாதிரி எரர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலி அந்த ரிசல்ட் இருக்கிறத அப்படியே கொடுக்கலாம், ரிசல்ட் டாட் அரே. ஓகே, இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ திரும்ப நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி 201 வந்துட்டு இருந்துச்சு, பட் நவ் வாட் ஐ எம் கெட்டிங் 400 பேட் ரெக்வெஸ்ட்னு வந்துடுச்சு. அண்ட் அந்த எரரில் இருக்கிற அந்த அரே மொத்தமாக அப்படியே வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இட் நவ் சேஸ் இந்த மாதிரி இது தப்பான ரெக்வெஸ்ட்டுங்கிறத யூசருக்கு தெரிவிக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து இங்கேயே இது ரிட்டர்ன் ஆயிடுறதுனால இந்த டேட்டா வில் ஆல்சோ நாட் பி என்டர்ட் இன் டு மை டிபி. ஓகே, டிபிக்குள்ளே என்டர் ஆகாமல் இருக்கும். ஓகே ஃபைன், இதெல்லாம் ஓகே. சப்போஸ் நான் வந்து கரெக்டாக எழுதிட்டேன், எனக்கு இந்த இதெல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வேலிடேட்டட் டேட்டா இருக்கு இல்லையா, இந்த வேலிடேஷன் பாஸ் பண்ணி வெளியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பாஸ்ட் வேலிடேட்டட் டேட்டா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பாடியிலேருந்து டேரெக்டாக எடுத்திருக்கோம், பட் ரெக்வெஸ்ட் பாடியிலேருந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒன்று பண்ணணும், விச் இஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற இன்னொன்று இருக்கும் மேட்ச்டு டேட்டான்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் டேட்டாவை யூஸ் பண்ணணும். பிகாஸ் அதுதான் வந்து வில் கெட் யூ த ரிசல்ட்ஸ் தட் ஹாவ் பீன் வேலிடேட்டட். நம்மளுக்கு வேலிடேட் ஆன இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து இதுதான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே மேட்ச்டு டேட்டாங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ தட் வில் கிவ் மீ மேட்ச் டேட்டா. அண்ட் அதை வந்து நான் பாடி அப்படிங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது டேரெக்டாக ரிசல்ட்டாக கொடுத்துரும். நீங்கள் அதில் ஆப்ஜெக்ட் ரீஸ்ட்ரக்சரிங்லாம் வந்து பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை திஸ் அகேன்.
அண்ட் இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு பேட் ரெக்வெஸ்ட் வருது. பட் இஃப் ஐ ஆல்சோ கிவ் யூசர் நேம் username is going to be expressed with the wrong spelling. பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்சர்ட் ஆயிடுச்சு. 201 created, we got that thing. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. என்னன்னா இந்த இடத்துல ஏஜும் சேர்த்து நம்ம பாடியில் கொடுத்துருக்கோம். பட் த ரெஸ்பான்ஸ் தட் வி கெட் ஒன்லி ஹேஸ் யூசர் நேம். பிகாஸ் நம்மளோட வேலிடேஷன் ஸ்கீமாவில் ஏஜுங்கிறத நம்ம கொடுக்கல. அண்ட் இதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் பாடியிலேருந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ரெக்வஸ்ட் பாடியிலேருந்து அப்படியே எடுத்து போடக்கூடாதுங்கிறதுக்காக மேட்ச் டேட்டாவாக எடுத்து போடுறோம். மேட்ச் டேட்டா மட்டும் எடுத்து போடுறப்ப என்ன ஆகும், எதெல்லாம் வேலிடேட் ஆயிருக்கோ அது மட்டும் தான் உள்ளே வரும். ஸோ வேலிடேட் ஆகாத அந்த ஏஜ் வந்து உள்ளே வராது. ஸோ ஏஜ் இஸ் நாட் கோனா கம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல யூசர் நேம் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் ஏஜுக்கு ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஏஜுக்கும் வந்து இதே மாதிரி நீங்கள் நாட் எம்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல யூசர் நேமுக்கு பதிலாக ஏஜ் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். ஓகே, இப்போ நான் திரும்ப இதே ரெக்வெஸ்ட் அனுப்புனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸில் ஏஜோடு சேர்த்து வருது. அண்ட் இந்த இது எப்படி அப்பெண்ட் ஆயிருக்குன்னா ஏஜும் சேர்த்து வந்து அப்பெண்ட் ஆயிருக்கும். அந்த டேட்டா பேஸில் உள்ள இன்சர்ட் ஆகிறப்ப ஏஜும் சேர்த்து வரும். பிகாஸ் நம்ம வேலிடேட்டர் நவ் ஹேஸ் அந்த வேலிடேஷன் ஸ்கீமால ஏஜும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த மேட்ச் டேட்டா போட்டு அதுலேருந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் மேட்ச் டேட்டா போட்டு எடுக்கிறப்ப தான் வந்து மேட்ச் ஆகிருக்கிற டேட்டா மட்டும் வரும். இல்லை அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இங்கே நிறைய ஃபீல்டு கொடுத்தா அது எல்லாமே சேர்ந்து வந்து எனக்கு அங்கே அப்பெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்காக தான். ஓகே, இந்த வேலிடேஷனில் ஸ்கீமாஸில் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் நாட் எம்டி மட்டும் பார்த்துருக்கோம். பட் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. லைக் இஸ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இஸ் லென்த் வந்து எதுக்காக அப்படின்னா அந்த யூசர் நேமோட லென்த் வந்து இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு யூ கேன் கிவ் அ மினிமம் லென்த் ஆஃப் 3, மேக்ஸிமம் லென்த் ஆஃப் 12 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், இந்த லென்த்துக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வந்து எனக்கு அக்செப்ட் ஆகும். அண்ட் இதுலேயும் வந்து ஐ எம் கோயிங் டு சே எரர் மெசேஜ் length requirements not met. இல்லை யூசர் நேம் லென்த் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு சேர்த்து போடுவோமா, யூசர் நேம் லென்த் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நாட் மெட் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, ஸோ இந்த இப்போ நான் வந்து இதை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறப்ப ஒரே ஒரு இல்லை 2 இது கொடுப்போம். நம்ம வந்து மினிமம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், மினிமம் வந்து 3 கொடுத்துருக்கோம். அப்போ நாங்கள் வந்து 2 கேரக்டர்ஸோட ஒன்று சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வருது. எரரில் என்ன சொல்கிறான், யூசர் நேம் லென்த் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நாட் மெட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த எரரை வந்து நம்மளுக்கு காட்டுறான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனுப்புகிறப்ப உங்கள் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ணுவீங்க, இங்கே வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து எரராக இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரில் இருக்கிற மெசேஜ் போர்ஷன் என்னவோ அதை எடுத்து யூசருக்கு நீங்கள் டிஸ்பிளே பண்ணுவீங்க. ஸோ அப்படி டிஸ்பிளே பண்ணுறப்ப யூசர் அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்க. இப்போ நான் வந்து இதே இது 3 கேரக்டர்ஸோடு கொடுத்தேன் அப்படின்னா அப்போ அக்செப்ட் ஆகிடும். சப்போஸ் மேக்ஸிமம் நான் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் வந்து 12 கொடுத்துருக்கேன். ஸோ 12ஓட அதிகமாக வைப்போமா, ஐ ஹோப் திஸ் இஸ் மோர் தென் 12. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து லென்த் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நாட் மெட் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இங்கே வேணால் இங்கே இப்படி கூட கொடுக்கலாம், லென்த் மஸ்ட் பி பிட்வீன் 3 and 12ன்னு கூட கொடுக்கலாம். லென்த் மஸ்ட் பி பிட்வீன் 3 and 12 கேர்ஸ் அப்படி கூட கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நீங்கள் யூசருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் லென்த் மஸ்ட் பி பிட்வீன் 3 and 12 கேரக்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லென்த் வச்சு ஒரு வேலிடேஷன் எழுதிக்கலாம். அண்ட் நாட் எம்டி வந்து காமனாக நீங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக போடுறது இஸ் பெட்டர். அண்ட் லென்த்துமே வந்து இந்த யூசர் நேமு பாஸ்வேர்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் லென்த்துமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் மோஸ்ட்லி வந்து அதுக்கு அவ்வளோவா யூஸ் நான் பார்த்ததில்ல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் மோஸ்ட்லி அது ஸ்ட்ரிங்காக தான் வரப்போகுது. அதனால் அது எப்படி ரொம்ப நான் வந்து செக் பண்ணது கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். யூ கேன் சே யூசர் நேம் மஸ்ட் பி a string. ஓகே,
ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக தானே அனுப்புவோம். ஸோ யூசர் நேம் மஸ்ட் பி ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை டபுள் கோட்ஸ் இல்லாமல் இப்படி பிளெயினாக கொடுத்தேன் அப்படின்னா என் ரெக்வஸ்ட்டே போகாது. பிகாஸ் இட்ஸ் கேரக்டர்ஸாக இருக்குது. பட் ஜஸ்ட் சே இதை வந்து நான் 1 2 3ன்னு ஒரு நம்பராக மாற்றுறேன். இப்போ சென்ட் பண்ணேன்னா எனக்கு யூசர் நேம் மஸ்ட் பி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த எரர் வரும். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இல்லைனாலும் கொடுக்குறப்ப அதை ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கொடுக்குறப்ப நம்ம அதை ஸ்ட்ரிங்காக தான் அனுப்பி விடுவோம். ஸோ அதனால் இது வராது. பட் நீங்கள் நம்பராக அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் செக் இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வேலிடேஷன். அண்ட் இதை நீங்கள் வந்து வேணும்னா இந்த செக் ஸ்கீமா கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே டேரெக்டாகவே போட்டு வந்து செக் பண்ணலாம். பட் அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணாத காரணம் வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி தனியாக ஒரு வேலிடேஷன் ஸ்கீமா எழுதி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கோட் ரீடபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஈஸியர் தட் வே. அதனால தான் இந்த மெத்தட் மட்டும் சொல்லியிருக்கேன். இஃப் அதையும் சொல்லிட்டு இதையும் சொன்னால் அது தேவையில்லை. இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ வேலிடேஷன் ஸ்கீமா இந்த மாதிரி எழுதி இப்போ வந்து நம்ம யூசர் வேலிடேஷன் ஸ்கீமா மட்டும் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற இதுக்கும் வந்து பண்ணலாம். கெட்டுக்கு கூட வேலிடேஷன் ஸ்கீமா எழுதலாம். தட் இஸ் அப் டு யூ. ஓகே, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கூலி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.